ஜீவப்பிரியா பெயின் ஃபிசிஷியன் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு ஹிப் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன். ஹிப் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷனில் வந்து இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். இந்த ஷார்ட் ஆக்சஸ் இப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஸோ லைக் இப்படி வரும்போது இலியாக் மசில்ஸ் இங்கே வரும், இப்போ இங்கே வரும், இங்கேருந்து தான் நம்ம வந்து இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். லைக் இன்ட்ராஆர்டிகுலர் பிரான்ச்சஸ்லாம் இந்த இடத்துல தெரிஞ்சாலுமே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இன்ஜெக்ட் இன் ஷார்ட் ஆக்சஸ். ஸோ லைக் லாங் ஆக்சஸில் இன்ஜெக்ட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். லாங் ஆக்சஸ்னு பார்த்தோன்னா இப்படி வரும். ஸோ இது வந்துட்டு ஹெட் அண்ட் நெக் ஜங்ஷன், இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து அல்ட்ராசவுண்ட் பிக்சர்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு லைக் லாங் ஆக்சஸில் இன்ஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த இன்ஜெக்டன் சைட் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹிப் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன் மெயினாக எதுக்கு போடுவோம்னா லைக் ஓஏ ஹிப்பில் போடலாம். சிஏ பேஷண்ட்ஸ் ரொம்ப வந்து அட்வான்ஸ் சிஏ, ஏதாவது ஹிப் மெட்டாஸ்டசிஸ் இருக்குது, கார்சினோமா அந்த மாதிரி இருக்குன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஹிப் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். அந்த மாதிரி போடும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸலண்ட் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனும் ஹிப்பில் பண்ணுறாங்க. பட் ஹிப்பில் வந்து நமக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நார்மலாக நீ ஜாயிண்ட் அந்த மாதிரி போடும்போது நிறைய சைனோவியல் ஃப்ளூயிட் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் எப்போவுமே லைக் சைனோவியல் ஜாயிண்ட்டில் இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஃப்ளூயிட் இருக்கிறதுனால இட் வில் கோ ஈஸிலி இன் இன்ட்ராஆர்டிகுலர். இதில் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும், பட் ஆனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இன்ஜெக்ட். சைனோவியல் அப்நார்மாலிட்டியும் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் ஹிப் இன்ட்ராஆர்டிகுலர் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லாங்கஸ்ட் போடுறது பெட்டர். ஹிப்பில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா பேஷண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் வில் பி ஒபீஸ். லைக் நம்ம நார்மல் ப்ரோப் வச்சு ஹிப்பில் பார்க்க முடியாது, ஹிப்பில் வந்து டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ லைக் ஹிப் வந்து என்ன தான் தியரிட்டிக்கல் அப்படின்ட்டு இருந்தாலுமே நம்ம வந்து கர்விலீனியர் ப்ரோப் வச்சு ஹிப் வந்து இன்ஜெக்ஷன் போடலாம். கர்விலீனியர் ப்ரோப்பில் வந்து நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு லைக் ஹிப் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மசில்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா ஜாயின்ட் ஸ்பேஸ் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது இன்ஜெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.